வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, இந்த வாரத்துல ஒரு அருமையான சாட்சியை நம்முடைய எமிலி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. சாட்சியை நீங்க கடைசி வரை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, Emily. Praise the Lord. இன்னைக்கு என்ன சாட்சியை சொல்ல போறீங்க? Okay, today I'm going to share the testimony about our son, J. Calvin Edgar. Already I had shared many testimonies with you all, but this is going to be something different. Okay. In the 4 years of journey, I wanted to share with you all. அதாவது எங்க மகன் வந்து பிடெக் 4 வருஷமா சென்னையில இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில படிச்சா. அதை பற்றி இப்ப சொல்றாங்க, கேளுங்க. ஆமா. So when his results were out, we were like extremely happy because God had given him 93.5% in 12th standard. அவனுக்கு வந்து எந்த காலேஜ்லனாலும் அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும். So I being electronics engineer, I wanted him to do of course everybody wants to do AI only. So எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த லைன்ல தான் போடணுமா இருந்தது. சரி. பட் ஒரு சில விஷயங்களை அவன் ஷேர் பண்ணான். So that made me to think about that because what he shared, you know, कि அம்மா எனக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு வண்டியை பார்த்த உடனே என் மைண்ட்ல அப்படியே அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அப்படியே வந்துடும், இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஸோ த திங் விச் ஹி ஷேர்ட் வித் மீ, அது கேட்டதுக்கு அப்புறம் what I felt like that कि நாம வந்து அவனை ப்ரெஷரைஸ் பண்ணி வேற எந்த ஃபீல்ட்லயும் போட வேண்டாம், அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் உண்டோ அதுல நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஆமா, ஒரு காரியம் நான் இடையில சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலி சின்ன பையனா இருக்கும் பொழுது ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு படம் வரைய சொன்னா ஒரு பைக் இல்லைன்னா கார் தான் வரைவான். இல்ல அவங்க கையில 100 ரூபாய் யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்பா நான் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாட் வீல்ஸ் தான் வாங்கிட்டு வருவான். ஸோ சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே, அதாவது அவனுடைய சின்ன வயசுல இருந்தே மற்ற பிள்ளைங்களும் என்ன பார்ப்பாங்கன்னு தெரியாது, அவன் எப்போ பார்த்தாலும் பாருங்க அந்த டிவியில வந்து காரு பைக் இதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால அவனுக்கு ஆர்வம் வந்து ஆட்டோமொபைல்ஸ்ல தான். அதனால நாங்க அதை வந்து தடை செய்யலை. ஸோ ஃபைனலி மும்பையில் நாங்கள் காலேஜஸ் ட்ரை பண்ணதில் MIT யூனிவர்சிட்டியில் தான் பிடெக் ஆட்டோமொபைல் இருந்தது. பட் தே செட் த ஃபீஸ் வேர் வெரி ஹை அண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு they were ready to give the discount, but then the discount was only for 1 year, that to 50%. So அந்த டைம்ல 50%, but only for 1 year they were giving, and remaining all 3 years we will have to pay the full amount. Actually he had given both the exams, HITS and VIT. So finally HITSல வந்து அவங்க வந்து 50% அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால, VIT means Vellore Institute of Technology and HITS means Hindustan Institute of Technology and Science. And VITல வந்து there were no automobile engineering. So finally we decided we will go with HITS. அவனுக்கு அட்மிஷன் எடுத்தாச்சு. அவன that was the first time because எங்களுக்கு ஒரே மகன் தான். So we were attached to him and that was the first time we were going to leave him in hostel. I was not knowing how am I going to face this, but அவனை விடுறது வரை எங்களுக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. But the day when we were returning from Tamil Nadu, கடைசி நாங்க வந்து சென்னை, we knelt down and we were praying for him, and the moment we were praying for him I felt like உங்க ஹார்ட்ட வந்து ஒரு ஈட்டியால குத்துனா எப்படி இருக்கும், that pain I felt when I left my son in Chennai. And எனக்கு தெரியாது அவன் எப்படி படிக்க போறான்னு, பிகாஸ் ஃபார் மேத்ஸ் ஹி நீடட் மை சப்போர்ட். அவனுக்கு மேத்ஸ்னா அம்மா வேணும். ஸோ இங்க இருந்து நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ ஆல் தீஸ் 4 years லைக் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஹி செட் நீ யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டு அது அவன் படிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ ஆல் தீஸ் 4 years. இப்போ என் மொபைல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியும் ஒரு 500 வீடியோஸ் இருக்கும். எப்படின்னு சொன்னா இப்படி நோட் புக்கை வச்சு அப்படியே ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணுவாங்க. அதாவது இப்படி எப்படி சொல்றது, பைபிள் இப்படி இந்த கையில வந்து மொபைல் பிடிச்சுக்கிடுவாங்க, இந்த கையில அப்படியே ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணி வீடியோ பண்ணி அந்த வீடியோவை அவனுக்கு அனுப்புவாங்க. ஸோ திஸ் வே ஐ டிட் ஆல் தி லைக் நான் என்ன நினைச்சோம்னா மும்பையில் வந்து 5th செமஸ்டரோட தான் மேத்ஸ் இருக்கும். பட் அங்கே தே ஹேட் கெப்ட் டில் 6th 7th வரை அவனுக்கு மேத்ஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் பிகாஸ் ஹீ நீடட் மை ஹெல்ப். நைட் 3 early morning 3 o'clock வரை நான் வந்து
I never used to sleep before he went to bed, and I used to solve all the sums. I helped him a lot. I don't know how this much like knowledge came inside within me, because I know this is complete a blessing from God only, because I did my engineering from Mumbai University. அந்த மேத்ஸ் எனக்கு கிடையாது, அவனுக்கு இருந்த மேத்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் காட் இஸ் ஹெல்பிங் மீ டு ஹெல்ப் மை சன். ஸோ நான் அதெல்லாம் என்கிட்ட டெக்ஸ்ட் புக்ஸ் கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஐ ஹேட் ஓன்லி த சிலபஸ். பை சீயிங் த சிலபஸ் ஐ யூஸ் டு டவுன்லோட் ஃப்ரம் மெனி சைட்ஸ். இப்படி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, பிகாஸ் அவன் படிச்சது ஃபுல்லா மும்பை யூனிவர்சிட்டி. இல்ல அவன் படிச்சது ஃபுல்லா எங்க மகாராஷ்டிராவில். ஸோ தட் அது வந்து மும்பை போர்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் படித்த பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மும்பையிலேருந்து போன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து போனதுனால நான் அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஸோ காட் ஃபைனலி கேவ் மீ abundant knowledge in mathematics, so I could help him out. மேத்ஸ் மாத்திரம் கிடையாது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி, அந்த யூடியூப் மூலமாகவே அவனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி ஃபைனலி 6th செமஸ்டரில் வந்து காலேஜ் ஹெச்ஓடியும் அவங்க டேடும் சேர்ந்து ஜெர்மன் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த ஜெர்மன் பிளானிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th செமஸ்டர் வந்து அவனுக்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து அவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தி எக்ஸாம்ஸ் வேர் கெட்டிங் டிலேட், அவனுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. தென் எவ்ரி டைம் ஐ யூஸ் டு டேக் டவுன் ஹிஸ் ரிசல்ட்ஸ், அண்ட் நான் தான் வந்து உட்காந்து டு கால்குலேட் ஹவு மச் கிரேட் பாயிண்ட்ஸ் ஹி காட் அப்படின்னு. ஸோ 6th செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. நான் வந்து அந்த கவனமாக பார்க்கல. ஸோ நான் பார்க்கல. 6th 7th 8th எல்லாமே உனக்கு கிளியர் ஆயிட்டு. தென் ஃபைனலி ஒன் ஃபைன் டே அவனுடைய கிளாஸ் டீச்சர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இவனோட ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஸோ அதுக்கு ப்ரையர் என்ன நடந்ததுன்னா, ஐ ஃபெல்ட் சம்திங் இஸ் கோயிங் ஆன் ராங். ஐ குட் ஃபீல் சம் டார்க்னஸ். ஸோ ஐ டிசைடட் ஃபைனலி என்ன பண்ண, நம்ம சிங்கிள் ப்ரேயர் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. ஐ டோல்ட் மெனி பீப்புள் டு ப்ரே, அண்ட் அலாங் வித் தட் நான் மோகன் சி லாசரஸ் அண்ணனுக்கும் நான் மெயில் பண்ணுறது எனக்கு, ஐ ஹேட் த ஹேபிட் ஆஃப் தட். எப்போது எனக்கு பிரச்சனைனா உடனே அவங்களுக்கு தான் மெயில் பண்ணுவேன்னா. ஸோ வாட் தி ஆன்சர் ஐ காட் ஃப்ரம் த மெயில் இஸ் தட் Lord Jesus Christ promised your days of sorrow will end. And the second which I got from him is that he performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. So this was the verses which I got from Mohan C. Lasarus Anna. And in the meantime only what I decided that I need to go to some church. Before I got married, I used to go to my church every Wednesday. That was my habit. So finally I decided, let me go. And I did not say it to anybody, because Matthew 6:6 says the prayer which is done in secret, that is rewarded openly. So I went alone to my church. Actually 9 வாரம் அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு வாரம் எப்படி போனாங்க அப்படிங்கிறது இன்னொரு சாட்சி. அதையும் நீங்க என்ன செய்யலாம், இன்னொரு சாட்சியில் நீங்க கேட்கலாம். இப்போ இதை கேட்டு பாருங்க நீங்க முதல்ல, அதுக்கப்புறம் அடுத்த சாட்சியை நம்ம கேட்கலாம். ஸோ 9 Wednesdays நாங்கள் கண்டினியூ பண்ணி, ஏசப்பா மகனுக்கு நீங்க எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, நீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆயிட்டு. 2 மார்க்ஸ் வந்து என்ட்ரி ஆகல, அது வந்து பிராக்டிகல் மார்க்ஸ். 2 பிராக்டிகல் மார்க்ஸ் என்ட்ரி ஆகல. ஸோ ஃபைனலி வந்து I felt something is going on wrong. Then I completely surrendered to God. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? We cannot go to anyone, because ஃபால்ட் வந்து யாருக்கிட்ட இருந்து ஃபால்ட் இருந்தது தெரியல. இன்னைக்கு எல்லாம் நாங்கள் பார்த்ததுல இது நான் வந்து என்னுடைய இதுலேருந்து எப்படி மிஸ் ஆயிட்டு. ஸோ ஃபைனலி எனக்கு தெரியும் 9 weeks நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே ஆகும் அப்படின்ட்டு. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லாட்டு அதுக்கு முன்னாடியே ஆயிரும் அப்படின்னு. பட் அது எப்படி ஆச்சுன்னா, நான் 9 Wednesdays முடிச்சதுக்கு அப்புறம் வெனஸ்டே ஐ வெண்ட் த ஃபைனல் 9th Wednesday, அண்ட் Thursday வந்து அங்கிருந்து மெயில் வருது 20th September வந்து கேல்வினுக்கு வந்து நாங்கள் கான்வொகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ கான்வொகேஷன் லிஸ்ட்ல among 50 students only 36 students BTech engineers. கான்வொகேஷன் டேட் 20th Septemberக்கு டிசைட் ஆனது. அதுக்கு இடையில நிறைய நடந்தது, பட் தென் God helped us to மூவ் ஆன். தம்பியும் நிறைய he felt lots of struggle. அண்ட் இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் எடுக்கும்போது ஒரு ஊழியக்காரர் எங்கிட்ட சொல்லியிருந்தாரு, கேல்வின் டிகிரி வாங்குறது வந்து ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிக்கிற மாதிரி அப்படின்ட்டு.
ஸோ நான் வந்து ஏற்கனவே ஐ மேட் மை செல்ஃப் வெரி ஸ்ட்ராங் தட் எஸ் ஹி இஸ் கோயிங் டு ஃபேஸ் ஸ்ட்ரகிள்ஸ். பட் எல்லா ஸ்ட்ரகிள்ல இருந்தும் ஆண்டவர் வந்து எங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதுதான் பெரிய விஷயம். பிகாஸ் we kept faith on him. I never left the faith and I never lost any hope. I knew that Jesus, when he promised, he is going to do these things for me. சரி, இப்ப நீங்க வந்து இந்த சாட்சியில இருந்து தெரிந்து கொள்றது என்னன்னா, பல தடைகளை கடந்து எங்களுடைய மகன் அந்த பிடெக் டிகிரியை முடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கடவுள் மீது நாங்கள் வைத்திருந்த ஒரு பற்றுதல், விசுவாசம், நம்பிக்கை. அப்ப நீங்களும் கடவுள் மேல விசுவாசமா இருங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, முறையிடுங்க. அவர் தான் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு ஆறுதலையும் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சியினுடைய அடுத்த பகுதியை நீங்க செகண்ட் பார்ட்ல கேட்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.